Hello, hi everyone. Welcome to Friends Cooking. And இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் குக்கிங் சொல்லிட்டு. ஆனால் இதுலேயே வந்து எனக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நியர்பை நெய்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குட் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அண்ட் சூனர் ஐ கோனா கம் டு ஆல் யோர் ஹவுசஸ் டு ஹாவ் அ ஃபன் குக்கிங். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி காலங்காத்தாலன்றதுனால குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். நான் ஆக்சுவலி புட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த மாவை வந்து நான் புட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் தான். நம்ம வந்து டபுள் ஹார்ஸ் இல்லைனா வந்து நிரப்பரா அப்படின்னு சொல்லிட்டு சில பிராண்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ராகி, ஒயிட் ஃப்ளார், ரைஸ் ஃப்ளார், அதாவது அதுக்கப்புறம் வந்து செம்பா புட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூணுமே விற்கிது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை வாங்கி ஒரு 4-5 ஸ்பூன் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் கணக்கில் எடுத்துக்கோங்களேன். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்களோ அதை நீங்கள் ஒரு பவுலில் போட்டு நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் அந்த மாவோட உப்பு தேவையானது போட்டுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி நல்லா வந்து அதோட பால்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சில ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணால் இன்னும் பெட்டர் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நான் வந்து இதில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் கொஞ்சம் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து இது மாதிரி ஃப்ளஃபியாக வந்து கொஞ்சம் மேலே வந்து நிற்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வேக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது மாதிரி தண்ணியில் வந்து பாயில் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் வந்து தண்ணி தேவையான அளவு போட்டு ஆன் பண்ணி வச்சுருங்க அந்த கேப்பில். ஸோ இது வந்து சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும், ரொம்ப பெரிய வேலை கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணிவிட்டு இதில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அது ஆவியில் வெந்துட்டால் உங்களோட புட்டு ரெடி. ஸோ இந்த புட்டை வந்து நீங்கள் எய்தர் வாழைப்பழம் கட் பண்ணிவிட்டு, நீங்கள் சுகர்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா அப்படியே நீங்கள் சாப்பிடலாம் கட் பண்ணிவிட்டு அந்த புட்டோடு சேர்த்து. இல்லைனா சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சக்கரை. ஸோ எல்லாமே வந்து நம்ம வாய்க்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சாப்பிட்டா போதும். ஸோ அதனால் இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து இது வந்து வெந்துச்சு. வெந்தால் உங்களுக்கு இவ்வளோ புகைலாம் வரும். இவ்வளோ புகைலாம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து அது வெந்துடுச்சுன்னு தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்துட்டேன். இது வந்து வெறும் என் 2 குட்டீஸ்க்காக இந்த போர்ஷன் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து டுடேஸ் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில். இப்போது இது வந்து நான் இதர் நாட்டு சக்கரை, என் பையனுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கும். ஸோ அதனால் அதை வச்சு அவனுக்கு கொடுத்துருவேன். பொண்ணுக்கு பனானா கேட்பான். ஸோ நான் போய் பனானா போய் கட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் சில குக்கிங் எல்லாம் வந்து அவங்கள வச்சு தான் வேலை வாங்கி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை நம்ம பார்ப்போம். கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அவங்களுக்கு ரெண்டுமே வேணுமா. ஸோ நாட்டு சர்க்கரையும் பழமும் வச்சு அவங்க வந்து சாப்பிட்றாங்க. ஓகே சாய், சம்மோர் இல்லை, புட்டு தான், சக்கரை கிடையாது. சரியா? ஸோ இப்போ இந்த இருக்கிற லெஃப்ட் ஓவர் வந்து இப்போ இதை நான் சாப்பிட போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. அமேசிங்காக இருக்குது, டாப் நாட்ச். ஸோ இப்போ நான் இதை டேஸ்ட் பார்க்க போகிறேன். இது நான் அடிக்கடி சாப்பிடுவேன். ஸோ எனக்கு இதோட டேஸ்ட் எப்படின்னு தெரியும். ட்ரை பண்ணாதவங்க இப்படியும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணி சாப்பிடுவேன். பிகாஸ் எனக்கு புட்டு வந்து பிளண்டாக சாப்பிட பிடிக்காது. ஸோ எல்லாமே நம்மளோட இனோவேஷன் தான். இது நீங்கள் வந்து உப்புமா மாதிரியும் தாளிக்கலாம், ஸ்பைஸாக சாப்பிட்ணுன்னா, இல்லை ஸ்வீட்டாக வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், சக்கரை போடலாம். சில பேர் பால் கூட ஊற்றி சாப்பிடுவாங்க. ஸோ எந்த காம்பினேஷனில் உங்களுக்கு எது மாதிரி டேஸ்ட் வேணுமோ அப்படி சாப்பிடலாம். ஸோ நான் இப்போ வந்து நாட்டு சக்கரை போட்டு
யம்மியான புட்டை நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஓகே, தேங்க்யூ. அப்பா புட்டு சாப்பிட்டுட்டேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி புட்டு செஞ்சீங்கன்னா இது மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஐட்டமை வாங்கி சீக்கிரம் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸோ தட் நீங்கள் இது மாதிரி ஃபன் குக்கிங் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணும். ஓகே, see you all soon. Ta-ta, bye-bye.